வணக்கம். இண்டிகேட்டர் ட்ரேடர். நான் இன்னைக்கு சொல்லப் போற ஸ்ட்ராட்டஜி வந்து கோல்டுல நான் யூசுவலா வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிய வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 மந்த்ஸா இந்த ஸ்ட்ராட்டஜிய ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த ஸ்ட்ராட்டஜி தான் நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். ஓகே. முன்னாடி வந்து இருக்கிற டிராயிங்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். சார்ட் கிளீனா இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் நான் யூஸ் பண்ண போற இண்டிகேட்டர் வந்து ஹாஃப் ட்ரெண்ட். ஹாஃப் ட்ரெண்ட் கிட்டத்தட்ட வந்து 11,500 பீப்புள் லைக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹாஃப் ட்ரெண்டை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த ஹாஃப் ட்ரெண்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னோன்னா இது வந்து எப்போ பை காட்டுதோ, அதாவது கலர் சேஞ்ச் ஆச்சுன்னு சொன்னால் வாங்குவோம், இந்த இடத்துல ரெட்டு வந்துச்சுன்னு சொன்னால் விற்போம். பட் இதை வந்து அப்படியே நம்ம ட்ரேட் பண்ணோம், எல்லா சிக்னல்ஸையும் எடுக்கிறோம்னு சொன்னோன்னா கண்டிப்பாக வந்து ஸ்டாப் லாஸ் வந்து அடிச்சுட்டே இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நான் இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து எப்படி யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னேன்னா, ஃபஸ்ட்டு இந்த ஏடிஆர் வந்து டாட்டில் இருக்குல்ல, அது மாதிரி லைனில் போட்டுக்கிறேன். ஸோ இந்த விசிபிலிட்டி வந்து இப்போ கிளியர் ஆகிடும். ஒரு மாதிரி கச்ச கச்சன்னு இருந்துச்சுல, அதெல்லாம் இப்போ இருக்காது. அடுத்து வந்து நான் என்ன பண்ணுறேன், ஆம்ப்ளிடியூட் வந்து நான் 4ல் ட்ரை பண்ணேன். 5ம் நல்லா ஒர்க் ஆகும். பட் 2, 1 இதெல்லாம் வைக்காதீங்க, நிறைய வந்து ஃபேக் என்ட்ரிஸ் வரும். இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு தேவையானது வந்து 4. ஓகேவா? ஸோ ஆம்ப்ளிடியூட் வந்து 4 ஆர் 5 கூட வச்சுக்கலாம். அதுக்கு மேலேயும் போவேனா. மேக்ஸிமம் உங்களுக்கு அதுக்கும் மேலே போகணும்னு சொன்னால் 6 வச்சுக்கோங்க. பட் அதுக்கு மேலே கண்டிப்பாக போகாதீங்க. நான் என்ன சொல்லுவேன், 4 போதும். சேனல் டீவியேஷன் வந்து 2. இதை வந்து மாற்ற வேண்டாம். ஏன்னா சேனல் டீவியேஷன் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத நான் ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போகும்போது சொல்கிறேன். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் ஆயிடுச்சு. இந்த இடத்துல பாருங்க, ஒரு ரெட் இருந்துச்சு, ப்ளூ இருந்துச்சு, மாற்றி மாற்றி வந்துச்சு. இப்போ வந்து கொஞ்சம் ட்ரெண்ட் வந்து நம்மளுக்கு கிளியராக காட்டுது 4ல் கோல்டில் 15 மினிட்ஸ் சார்ட்டில். ஓகே. ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இடத்துல பை வந்துருச்சுல, பை வந்த உடனே நம்ம வந்து வாங்குவோமான்னு கேட்டால் நம்ம வந்து பை வந்த உடனே வாங்க மாட்டோம். இந்த பேண்ட்ஸ் மேலே கிராஸ் வைக்குதுன்னா அப்பவும் பண்ண மாட்டோம். ஸோ இந்த பேண்ட்ஸ் எதுக்குன்னு சொல்லி கேட்கலாம். இந்த பேண்ட்ஸ் எதுக்குன்னு சொன்னோம்னா ஸ்டாப் லாஸ்க்காக. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இந்த இடத்துல எங்கன்னா என்ட்ரி கொடுக்குறீங்க அப்படின்னா, இந்த இடத்துல எங்கன்னா என்ட்ரி கொடுக்குறீங்கன்னா பேண்டு கீழே ஒரு 2 பாயிண்ட் அப்படி தள்ளி வந்து ஸ்டாப் லாஸ். ஓகே. ஸோ அதே போல் இந்த இடத்துல செல் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த இடத்துல எங்கன்னா ஷார்ட் போகிறீங்க அப்படின்னா, இந்த பேண்டுக்கு மேலே அப்படி தள்ளி ஒரு 2 பாயிண்ட் அப்படி தள்ளி ஸ்டாப் லாஸ். ஸோ இந்த பேண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது வந்து வெறும் ஸ்டாப் லாஸ்க்காக தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த லைன் நடுவில் இந்த மிட் லைன் இருக்குல்ல, இது வந்து நம்ம வந்து வெறும் ட்ரெண்டுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ அவ்வளோதான். ஃபஸ்ட்டு இதை இதை பார்க்க போகிறோம். ட்ரெண்டை பார்த்துட்டு இன்கேஸ் ட்ரேட் எடுக்கிறோம்னா இந்த பேண்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணிப்போம் ஸ்டாப் லாஸ்க்காக. இல்லைனா வந்து இந்த பேண்ட்ஸ் வந்து நம்ம எதுவுமே தொடவே மாட்டோம். ஓகே. அடுத்து நம்ம யூஸ் பண்ண போகிற இண்டிகேட்டர் வந்து உமான்சு சைஃபர் பி. ஓகே. இந்த இந்த உமான்சுவை பற்றி சொல்லணும்னா, இது வந்து ஒரு நிறைய இண்டிகேட்டர்ஸ் இதுக்குள்ளே இருக்கும். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. என்னெல்லாம் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நிறைய இருக்குது. மணி ஃப்ளோ இண்டெக்ஸ், எம்எஃப்ஐ இருக்குது, வேவ்ஸ் இருக்குது, விவேப் இருக்குது, ஆர்எஸ்ஐ இருக்குது, ப்ளஸ் வந்து ஸ்டொக்காஸ்டிக்ஸ் இருக்குது, ஸ்காஃப் ட்ரெண்ட் சைக்கிள் இருக்குது, நிறைய இருக்குது. பட் நம்ம வந்து இதில் எல்லாமே யூஸ் பண்ண போகிறதில்ல, ஏன்னா ஒரே கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ நான் எம்எஃப்ஐ எல்லாத்தையும் எடுத்துடுறேன். ப்ளஸ் வந்து ஆர்எஸ்ஐ இதுவும் எடுத்துடுறேன். விவேப்பும் வேண்டாம். இந்த டைவர்ஜென்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறதே இல்லை, அதனால் எடுத்துடுறேன். இந்த இடத்துல ஆர்எஸ்ஐ டைவர்ஜென்ஸும் யூஸ் பண்ண போகிறதில்ல, எடுத்துடுறேன். ஸ்டொக்காஸ்டிக்ஸும் யூஸ் பண்ண போகிறதில்ல, ஸ்டொக்காஸ்டிக்ஸ் டைவர்ஜென்ஸும் யூஸ் பண்ண போகிறதில்ல, ஸ்காஃப் ட்ரெண்ட் ட்ரைக்கலும் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோமோ அது மட்டும் வச்சுப்போம். ஸோ இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு இந்த இண்டிகேட்டர் எப்படி படிப்போம் அப்படின்னு சொன்னோன்னா, இந்த ஆசிலேட்டர் இருக்குல்ல, இந்த ஆசிலேட்டர் மேலே வந்து இந்த வேவ்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னோன்னா அது வந்து புல்லிஷ் ட்ரெண்டு. இதுக்கு கீழே இந்த வேவ்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னோன்னா அது வந்து பியரிஷ் ட்ரெண்டு. ஸோ இது வந்து ஜீரோ லைனுக்கு மேலே புல்லிஷ், ஜீரோ லைனுக்கு கீழே பியரிஷ். ஸோ அப்படி தான் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து இந்த இண்டிகேட்டரை எடுக்கணுமானா ஸ்லைட்டாக எடுக்கணும். பட் ஃபுல்லும் வந்து அப்படி கிடையாது. அது வந்து ஏ செட்டப், ஏ ப்ளஸ் செட்டப்னு நான் பிரித்து வச்சுருக்கேன். முதல்ல வந்து உங்களுக்கு ஏ செட்டப் சொல்கிறேன், அதுக்கப்புறம் ஏ ப்ளஸ் செட்டப் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் கண்டிஷன் என்னென்னா, இந்த ஹாஃப் ட்ரெண்ட் இருக்குல்ல, ஹாஃப் ட்ரெண்ட் வந்து இந்த இடத்துல வந்து பை சிக்னல் காட்டுது. ஓகேவா? இந்த இடத்துல பை சிக்னல் காட்டிடுச்சு. பை சிக்னல் காட்டின உடனே நீங்கள் வந்து என்ட்ரி எடுத்துருவீங்களானா என்ட்ரி எடுக்க மாட்டீங்க. எப்போ என்ட்ரி எடுப்பீங்கன்னா இந்த இடத்துல ரெட் டாட் வரணும், சாரி க்ரீன் டாட் வரணும். இது கேட்கலாம், இது என்ன க்ரீன் டாட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த க்ரீன் டாட் வந்து ஒன்றும் கிடையாது. அதாவது ஒரு மொமெண்டம் ஷிஃப்ட் எடுக்குது. இந்த இடத்துல இருந்து மொமெண்டம் வந்து ஸ்ட்ராங்காக வந்து மேலே போக பார்க்குது. ஓகேவா? அது வந்து ஜீரோ லைனுக்கு மேலே நடக்குது. இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்து மேலே போக பார்க்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மொமெண்டம் ஷிஃப்ட் ஆனால் அடுத்த கேண்டலோட ஓப்பனிங்லேயே இமீடியட்டாக வந்து நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து லாங் போவீங்க. ஸ்டாப் லாஸ் எங்கே போகணும்னா இப்போ தான் இந்த பேண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பேண்டுக்கு ஒரு 2 பாயிண்ட் அப்படி தள்ளி வந்து ஸ்டாப் லாஸ். நோ எய்மிங் ஃபார் 1:2. இந்த இடத்துல வந்து எய்மிங் ஃபார் 1:2 நீங்கள் வந்து எய்ம் பண்ணுவீங்க. ஸோ இதை வந்து அடுத்து வந்து கேட்கலாம், இந்த இடத்துல நான் 1:2 அச்சீவ் பண்ணிட்டேன், இப்போ அடுத்து வந்து எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு க்ரீன் டாட் வருது, இந்த இடத்துல க்ரீன் டாட் வருது, இங்கே வருது, இங்கே வருது, இங்கே வருது, இதெல்லாம் எடுக்கணுமா அப்படின்னு சொன்னால் அது வந்து நான் உங்ககிட்ட விட்டுடுறேன். நீங்கள் வந்து திரும்ப அந்த ட்ரெண்டுக்குள்ளே என்ட்ரு ஆகணுமா ஆகக்கூடாதா அப்படின்னு சொல்கிறத நான் உங்களுக்குள்ளே விட்டுடுறேன். நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, ஒன்ஸ் வந்து அந்த ட்ரெண்டை பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் 1:2 பிடிச்சிட்டேன்னு சொன்னால் அதுக்கப்புறம் அந்த ட்ரெண்டை எடுக்கவே மாட்டேன். அந்த ட்ரெண்ட் எப்படி முடியுதுன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கலாம்னா, இந்த ஆஃப் ட்ரெண்ட் இருக்குல்ல, இந்த ஆஃப் ட்ரெண்ட் வந்து திரும்ப கலர் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா இந்த ட்ரெண்ட் வந்து ஓவர்.
ஸோ நீங்கள் கேட்கலாம், அப்போ நான் வந்து ஃபுல்லுமே வந்து இந்த ஆஃப் ட்ரெண்ட் வரைக்குமே நான் எடுத்துகிட்டு போகலாமே, இவ்வளோ தூரம் போகலாமேனா கண்டிப்பாக போகலாம். பட் இந்த இடத்துல பாருங்கள், ஆஃப் ட்ரெண்ட் எந்த கேண்டலில் சேஞ்ச் ஆகுது, இந்த கேண்டலில் சேஞ்ச் ஆகுது. ஸோ ஆல்மோஸ்ட் அது எங்கே வந்து நிற்குது, ஆல்மோஸ்ட் அது வந்து 1:2 இந்த கேண்டலில் 1:2.4 வந்து நிற்குது. பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை 1:2க்கும் 1:2.4க்கும். ஸோ அப்படியும் நீங்கள் வந்து வெளியே வந்துக்கலாம். பட் சில சமயம் என்ன ஆகும்னா உடனே கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ ஒரு 1:2 எய்ம் பண்ணிங்கன்னா நடுவில் வந்து எதுவும் பண்ணாதீங்க. அது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். எல்லா சைக்காலஜிக்கும் வந்து அது ஒரு ஈஸி அந்த 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 இதை ஃபாலோ பண்ணுறதே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரி, ஓகே. இப்போ இது வந்து ஃபார் பை செட்டப். செல் செட்டப்க்கு எப்படின்னா அப்படியே ஆப்போசிட். இந்த இடத்துல வந்து செல்லிங் காட்டிடுச்சு. இந்த இடத்துல செல் காட்டினதுக்கு அப்புறமா ஒரு ரெட் டாட் வரணும். எந்த இடத்துல வருது, இந்த இடத்துல வருது. இந்த கேண்டலில் வந்து ஒரு ரெட் டாட் வருது. ஸோ இமீடியட்டாக என்ன பண்ணுறீங்கன்னா அடுத்த கேண்டலோட ஓப்பனிங்லேயே வந்து ஷார்ட் போகிறீங்க. இந்த பேண்டுக்கு ஒரு 2 பாயிண்ட் மேலே அப்படி தள்ளி வந்து ஸ்டாப் லாஸ் போட்டு இப்போ என்ன பண்ண போகிறீங்க, நவ் எய்மிங் ஃபார் 1:2. ஸோ 1:2 இந்த ஸ்ட்ராட்டஜியில் வச்சோன்னா போதும். 1:3, 4னு போகாமல் 1:2 வந்து ஒரு டீசெண்டாக ஒர்க் ஆகுது. இந்த இடத்துல பார்த்தோம்னா எங்கேயோ போயிருக்கு, 1:2.5 கிட்ட போயிருக்கு. யூ வில் எய்ம் ஃபார் 1:2. இந்த இடத்துல பார்த்தோம்னா 1:2 வந்து ஈஸியாக அச்சீவ் ஆயிடுச்சு. இன்கேஸ் நீங்கள் ஃபுல் ட்ரெண்டு பிடிக்கணும்னு ஆசைப்பட்டு ஆஃப் ட்ரெண்ட் வழியாக வெளியே வரீங்கன்னா இப்படி வெளியே வந்துடுவீங்க இந்த இடத்துல. பட் சம்டைம்ஸ் என்ன ஆகும், அது பெருசாக ட்ரெண்டு வந்து பெருசாக ஃபாலோ பண்ணிட்டு கூட போகும். பட் ஜென்ரலாக வந்து நம்ம பார்க்கும்போது ஒரு லாங் ரன்னில் பார்க்கும்போது 1:2 வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து கொஞ்சம் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. ப்ளஸ் நிறைய சைக்காலஜி வந்து நிறைய வின்னர்ஸ் பார்ப்பீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எல்லா ட்ரேட்ஸும் வின் பண்ணணுமானா கண்டிப்பாக எல்லா ட்ரேட்ஸும் அப்படி வின் பண்ண முடியாது. சரி, ஓகே. இது வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா ஏ செட்டப் பார்த்தோம். அடுத்து வந்து ஏ ப்ளஸ் செட்டப் எப்படி பார்க்குறோன்னா எதுவுமே கிடையாது. இப்போ இது வந்து ரெட்டில் இருக்குல்ல, இப்போ இந்த லைன் வந்து ரெட்டில் இருக்குது. இது ரெட்டில் இருக்கும் போது நம்ம வந்து ரெட் டாட் எங்கே வந்தாலும் வாங்கிட மாட்டோம். செல்லுக்கு வந்து ரெட் டாட் வந்து இந்த 0 லைனுக்கு மேலே வரணும். புரியுதா? இந்த 0 லைனுக்கு மேலே இந்த ரெட் டாட் வரணும். இந்த இடத்துல பாருங்கள், இந்த ரெட் டாட் வந்து இந்த இடத்துல 0 லைனுக்கு மேலே வந்திருக்கு. கிளியராக வந்து 0 லைனுக்கு மேலே வந்திருக்கு. 0 லைனுக்கு மேலே வந்ததுனால என்ன பண்ணுறீங்க, இமீடியட்டாக வந்து இந்த இடத்துல வந்து ஷார்ட் போகிறீங்க. ஸ்டாப் லாஸ் வந்து ஃபியூ பாயிண்ட்ஸ் இதுக்கு மேலே அப்படி தள்ளி வந்து ஒரு ஃபியூ பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் போட்டு எய்மிங் ஃபார் 1:2. இந்த இடத்துல 1:2 வந்து ஈஸியாக அச்சீவ் ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல என்ட்ரி கொடுக்கும்போது 1:2 வந்து இந்த இடத்துல எங்கேயும் அச்சீவ் ஆகுது. பட் இது பாருங்க சீக்கிரமே அச்சீவ் ஆயிடுது. காரணம் ஒன்றும் கிடையாது, இது வந்து ஒரு டீப் புல் பேக். ஏன்னா இந்த இடத்துல ரிவர்சல் ட்ரேடர்ஸ்ல என்ன பண்ணுவாங்க, வாங்குவாங்க. ட்ரெண்டு கீழே இருக்குது, ஆனால் அவங்க வந்து வாங்கிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல லாஸில் இருப்பாங்க, ஆவரேஜ் பண்ணுறதுக்கு அதுக்கு இதுக்குன்னு சொல்லி வாங்கிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. ஸோ அதனால வந்து ப்ரைஸ் நல்ல டீப் புல் பேக் ஆகுது. டீப் புல் பேக் ஆகும்போது உங்கள் ரிஸ்க் ரிவார்டு வந்து இன்னும் நல்லாவே இருக்கும். ஓகேவா? ஸோ அதே போல் தான் இங்கே இந்த இடத்துல பாருங்கள், இது ப்ளூ லைன்லேயே இருக்குது. ப்ளூ லைன்லேயே இருக்கும்போது இது வந்து கீழே வருது. இந்த இடத்துல வந்து இது கீழே வருதா, இது கீழே வந்துச்சுன்னு சொன்னோன்னா அடுத்த கேண்டல் இந்த இடத்துல போகிறீங்க. இந்த இடத்துல எங்கன்னா ஸ்டாப் லாஸ் போட்டு 1:2 வந்து இந்த இடத்துல ஈஸியாக அச்சீவ் ஆயிடுச்சு. பட் இந்த ஏ ப்ளஸ் செட்டப்ஸ் வந்து எப்பவுமே கிடைக்குமானா மோஸ்ட்லி எப்பவும் கிடைக்காது. எப்பவுமே போயிட்டு இவ்வளோ பெரிய டீப் புல் பேக் வராது. ஒரு ட்ரெண்ட் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக மொமெண்டம் எடுத்து போகும்போது உங்களுக்கு வந்து மேலேயே கூட இது ட்ரேட் வந்து போயிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அது எப்படி ட்ரேட் பண்ணணும்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இந்த செட்டப் எடுக்க போகிறீங்களா இல்லை இந்த செட்டப் எடுக்க போகிறீங்களான்னு சொல்லிட்டு. நான் வந்து எந்த செட்டப் எடுத்தேன்னா, நான் வந்து இமீடியட்டாக வந்து ஒரு க்ரீன் டாட்ஸையே நான் எடுத்தேன். அஃப்கோர்ஸ் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபுல்லும் புரிஞ்சிக்கணும். வெறும் வந்து இந்த இண்டிகேட்டரு இந்த இடத்துல எந்த இடத்துலலாம் தருது, ரெட் தருது க்ரீன் தருது அப்படின்னு இல்லாமல் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை ஓவரால் புரிஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸை யூஸ் பண்ணிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை விட்டுட்டு இதே ஸ்ட்ராட்டஜி எடுத்துகிட்டு போயிட்டு எல்லா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்லையும் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னீங்கன்னா அது வந்து அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காது. நீங்கள் எப்படி யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு உங்கள் சைக்காலஜிக்கு ஏற்ற மாதிரி உங்கள் செட்டிங்ஸு டைம் ஃப்ரேம் எல்லாம் மாற்றிட்டு நல்லா ட்ரேட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். பை.